தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. HMPV வைரஸ், இந்த வைரஸ் வந்து இந்தியாவில் இப்போ பயங்கரமாக கூடுதலாகிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து ரொம்ப பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரிப்போர்ட்டுகள் கிடைச்சதுபடி வந்து 10 HMPV வைரஸ் வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அண்ட் முக்கியமாக வந்து இது ஒட்டுமொத்தமாக இருக்கிற மற்ற ஸ்டேட்டுகள் எல்லாமே வந்து பரவிக்கிட்டு இருக்கிறதாமே வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து சமீபத்தில் இப்போ 7லேருந்து இப்போ 10 இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெங்களூரில் இருந்து 2 அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத், சென்னை அண்ட் சேலம் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1, கொல்கட்டாவில் 3 அப்படின்ற விதத்தில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து இதுக்கு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது வந்து ஒரு சர்க்குலேஷனில் தான் இருக்குது குளோபலி. ஸோ அதனால் வந்து இதை நினச்சி ரொம்பலாம் பயப்பட வேணாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் HMPV வைரஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளூ மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூச்சுத்திணறல் மட்டும் கொஞ்சம் மேற்படும். இது வந்து எல்லா குரூப்புகளுமே வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து குழந்தைகள் 5 வயசு கீழே இருக்கிறவங்க, ஓல்டர் அடல்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி WHO சீஃப் சயின்டிஸ்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த HMPV கேஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு, கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற என்றதில் வந்து அர்த்தமே கிடையாது. இட்ஸ் மீனிங்லெஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சௌமியா சாமிநாதன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, HMPV வைரஸ் வந்து ஒரு லோக்கல் வைரஸ், இந்தியாவில் பல வருஷமாக இந்தியாவுக்குள்ளேயே வந்து நடமாடிக்கிட்டு இருக்குது. அது யாருக்குமே தெரியலையா அப்படின்றது தெரியல. முக்கியமாக வந்து இப்போ இந்த வைரஸ் வந்து வெளியே இருந்து வரல, சீனாலேருந்து வரல, இது இந்தியாவுக்குள்ளேயே பல வருஷமாக நடமாடிக்கிட்டு இருக்கு. இது வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பீப்புள் இருக்கிற எல்லாரையுமே வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக வந்து அவங்களோட ரெஸ்பிரேட்டரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதை நினச்சி பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரிவே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஒரு சிலர் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். அது வந்து கண்டிப்பாக முக்கியமாக எல்லாருக்குமே வந்து சிங்கிள் டிஜிட் மாதிரி தான் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த 1, 2, 3 அப்படின்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு அர்த்தம் இல்லாதது. ஸோ அதனால் வந்து இதை நினச்சி பயப்படவும் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து மேக்ஸிமம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா அது வந்து பரவக்கூடிய நிலை உள்ளது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் சிம்டம் இருக்கிற பீப்புள்கிட்ட வந்து தள்ளியே இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூனியன் ஹெல்த் மினிஸ்டருமே அதே தான் சொல்லியிருக்காரு. HMPV வைரஸ் வந்து ஒரு வேர்ல்டு வைரஸ். ஸோ இதை நினச்சி கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்ற மாதிரிமே வந்து அவரும் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாரு. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.